ஃபோட்டோ எடுக்கிறானா? இடையில பாஸ் பண்ணி எடு. ஒரு இது சாமான் போடும்போது அப்போ எடுக்கிற மாதிரி இடையில ஸ்டில் பண்ணிக்க. நீங்கள் எடுத்துட்டு அப்புறமேல எடிட் பண்ணிக்க. அப்பப்போ அமைக்கிக்கும். ஒரே அடியாக வெறிஞ்சடியை காமிச்சிட்டு இருக்காது. இது வந்து பட்டை. கிராம்பு, ஏலக்காய். ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் மட்டும் தானே? கொஞ்சம் சரக்கும். நீங்கள் தான் இருக்கா? இல்லை நெய் ஊற்றுனீங்களான்னு கேட்குறேன். நெய் ஊற்றுனீங்களான்னு கேட்குறேன். அது வசதியை பொறுத்து, உங்கள் வசதியை பொறுத்து. பிலிப்பைன்ஸ்காரமாக எல்லாம் செஞ்சு விட்டு கடைசியில் கொஞ்சோண்டு சாவணப்பை ஊற்றிடுவானுங்கல்ல. சாவணப்பை வெப்சையே ஊற்றிடுவாங்க. அடுத்து வெங்காயத்தை போடவும். போட்டு நன்றாக சிவக்கும்படி வதக்கவும். நல்லா வதக்கவும். ஆமாம், ஜார்னி எடுங்க. நல்லா வதங்கின பிறகு வெங்காயத்தோட பச்சை வாடை போன பிறகு இஞ்சி பூண்டு போடணும். கருவேப்பிலையே போடணும். இஞ்சி பூண்டுலாம் போட வேண்டியதில்லை. எது இதுக்கு போட வேண்டியதில்லை. இந்த ஐட்டத்துக்கு இஞ்சி பூண்டு. ஆமாம், இதுக்கு இஞ்சி பூண்டு தேவையில்லை. இதுலேயே மிக்ஸ் பண்ணி வேக வச்சேன். ஃபாஸ்ட் ஃபுட் செஃப் போடுவார். அடுத்து பட்டை மிளகாயை போடுவோம். பச்சை மிளகாய், பட்டை மிளகாய். கருப்பு மிளகாப்பா. பட்டை மிளகாய் கிடையாது அதுக்கு. நம்ம பட்டை மிளகாய் சொல்லுவோம், அவங்க காஞ்ச மிளகாய், சரப்பு மிளகாய் சொல்லுவாங்க. சில பேர் வரமிளகான்னு. வரமிளகாய் இங்கே திருச்சி பக்கம் வரமிளகாய். கேசரி பவுடரை நன்றாக தண்ணி விட்டு கலக்கணும். தண்ணி அவ்வளோ சேர்த்து தண்ணி ஊற்றிடலாம்ல. அடுத்து வேக வைத்த சிக்கனை கறியை அண்டாவுக்குள் போடவும். வேக வச்சதுன்னா வேக வச்சது இல்லை, சும்மா ஒரு அரை வேக்காடு கிடையாது, 4 வேக்காடு. எவ்வளோ நிமிஷம் வேக வச்சது? 3 விசில். ஒரு விசில் ஹையில் ஒரு விசில் போட்டு நன்றாக கலக்கவும். தேவையான அளவுக்கு உப்பை போடவும். இதே ப்ராசஸை மண் சட்டியில் செய்ய முடியுமா? இந்த ப்ராசஸ் ஃபுல்லாத்தையும்? ஆமாம் செய்யலாம். தேவையான அளவு உப்பை போடவும். உப்பு போட்டு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே நான் சிக்கன் கொஞ்சம் போட்டிருக்கீங்க. வேக வச்ச சிக்கனில் உப்பு இருக்குது. போட்டு பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். நல்லா சிறிது உப்பை சேர்த்து கலக்கி விட்டு பின்பு சுவைக்கு ஏற்றபடி கேசரி பவுடரு, தனியாக கலக்கி வைத்திருந்த பவுடரு இதில் கலந்தாச்சு. கலருக்காக சேர்த்தேன்.
நல்லா கிண்டி விட்டு ஆமாம் தண்ணியை வற்றும் வரை வேக வைத்து தண்ணி சொன்னோம்னா எடுத்துட வேண்டியது அதோட இத்தனை முடிஞ்சிடுச்சு.